தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதத்துல தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்கப் போகின்ற மாற்றங்கள் என்ன, கிடைக்கப் போகின்ற முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். அதே போல எந்த இடத்துல நீங்க கவனமா செயல்படணும், எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் அடுத்தடுத்து உங்களை உடனுக்குடனே வந்தடையும். தனுசு ராசி நண்பர்களே, மாத பலன் எடுக்கும் பொழுது மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் மாதக்கோள்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கக்கூடிய 3 பிரதான கிரகங்கள் மிக அருமையான முறையில் இடம் மாற போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் போய் அமர்ந்த இடத்தின் அதிபதி, மேஷமனையின் அதிபதி செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசியில் இருந்து அருமையான முறையில் இந்த மாதத்தின் 5ஆம் தேதி அன்று 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார். அதே போல தங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகம் பிளஸ் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையான முறையில் இந்த மாதத்தின் 12ஆம் தேதி அன்று தன்னுடைய ராசியில் இருந்து 2ஆம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 6-11 லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய லாபகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பிளஸ் 5 செவ்வாய் பகவானும் 2ஆம் பாவகமாகிய தனஸ்தானத்தில் சம்பந்தப்படும் பொழுது உங்களுக்கு பூர்வரை புண்ணிய ரீதியாகிய அனைத்து விதமான ஒரு பலன்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தில் அருமையான முறையில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் வகை பார்ட்னர், நண்பர்கள், உறவுகள், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை துணையை நிர்ணயம் பண்ணக்கூடிய 7ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் தங்களுடைய ராசியில் இருந்து மாத முதல் நாளே 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் பிளஸ் குடும்பஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார். அவர் இந்த மாதம் 20ஆம் தேதி வரையும் இருந்து 20ஆம் தேதிக்கு மேல் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய பெரிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலத்தை சேர்த்தக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே போல தொழில் ரீதியான வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த புதன் பகவான் செயல்பட போகிறார். இந்த அடிப்படையில் வருடக்கோள்களாகிய குரு பகவான் உங்களுக்கு மிக அருமையான முறையில் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு மாதம். அதைத் தொடர்ந்து சனி பகவான் உங்களுக்கு 2-3ஆம் இடத்திற்கு அதிபதி அருமையான முறையில் 3ஆம் பாவகத்தில் இருந்து அவருடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவானை பார்க்கின்றார். இது மிகப்பெரிய முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதற்கு அடுத்தாற்போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் யார் என்று உணர்த்தக்கூடியவர் கேது, தன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்று உணர்த்தக்கூடியவர் ராகு. இந்த 2 கிரகங்களும் ராகு பகவான் 4ஆம் பாவகத்தில், கேது பகவான் 10ஆம் பாவகத்தில். 10ல் ஒரு பாவியேனும் இருப்பின் பட்டம் பதவிகள் உயரப்போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் கேது பகவான் அமர்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் ராகு பகவான் அமர்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள். இந்த இடத்துல எந்த கிரகங்களும் பலகீனப்படல, எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமான நிலையிலே இருக்கிறாங்க. தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில தொடர்ந்து சந்தித்த போராட்டங்கள்ல இருந்து அருமையான முறையில படிப்படியா வெளியில வரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் கடந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த மாதம் ஒரு அருமையான நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மாதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையப் போகின்றது. தனுசு ராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழப்போற வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்கால தேவைகளை முன்கூட்டியே கணிச்சு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு எதிர்காலத்தை நிகழ்காலமாக பாவித்து செயல்படக்கூடியவங்க தான்
தனுசு ராசி நண்பர்கள் இன்னைக்கு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்ற இந்த உலகத்துல நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன் யோசனையோடு செயல்படக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில உதவிகள் பண்ணிருப்பீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி செஞ்சிருப்பீங்க. ஒரு கெட்டு போய் ஒருத்தர் கிட்ட வந்தா கூட உங்களுடைய ஒரு முழு பலத்தை பயன்படுத்தி அவனை அழகா நல்லவனா ஆக்கி அவனுடைய வாழ்வாதாரத்தை ஒரு அழகான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு போயிடுவீங்க. ஆக இவ்வளவு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்ல ஒரு சூறாவளியில சிக்கி ஒரு சின்ன பின்னமான மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கை பலவிதமான போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கு ஒரு நிலையான இடத்துல நிற்க முடியாம ஒரு பம்பரை மாதிரி சொல்லண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம சாதிக்க முடியல, எதையும் நம்ம இன்னைக்கு சரி பண்ண முடியல, எல்லா திறமையும் இருந்து நம்ம தோத்து போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில உங்க ராசிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு நிலை எந்த ஒரு எதிரிக்குமே கூட வரக்கூடாதுங்கிற ஒரு நிலை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஜெயிக்கணும், சாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட பயன்படுவீங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே நீங்க சரியான முறையில கால் பதிக்க முடியல. கடந்த காலகட்டம் சொல்லவே தேவையில்லை. 7 சனி பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு சில அடிமேல அடி கொடுத்தது. அதிலிருந்து வெளியில வந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராகு பகவானுடைய பிடியில போய் சிக்கினார். அதை தாண்டி பிளஸ் குரு பகவான் வக்ரகதியும் அடைந்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தடங்கள் வந்த மாதிரிதான். நீங்க தலை தூக்கலாம் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தட்டிவிட்ட மாதிரிதான். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து உங்க வாழ்க்கையை அப்படியே அடிமட்டத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வேறங்கிற ஒரு நிலையை கொண்டாந்து உருவாக்கி வச்சிருச்சு. இதுல நீங்க தொழில் ரீதியா பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்தடுத்து முயற்சிகள் செஞ்சோம், ஆனா தொழில பெரிய லெவல்ல சாதிக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த தவறால இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் நாங்க இழந்துட்டோம் அப்படிங்கிற நிலைமைதான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 10, 20, 30 வருஷ காலகட்டமா படிப்படியா குருவி சேர்த்துன மாதிரி சேர்த்துட்டு வந்த பணம், காசு, நிலம், வீடு எல்லாமே இந்த 3 வருஷம் 4 வருஷத்துல டோட்டலாவே நாங்க அழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் இந்த நேரத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா குரு பகவானுடைய நிலை சாதகமாக இல்லை. அதே போல உங்களுடைய ராசிக்கு 7 சனியும் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையே கொடுத்தது. கடந்த ஒரு 10-12 வருஷ காலகட்டமாகவே ஏன் இந்த ராசியில பிறந்தோம், எல்லாரும் ஆஹா ஓஹோங்கிறாங்க, ஆனா நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு இனம் புரியாத குழப்பத்தில் இருந்தீங்க. இன்னைக்கு படிப்படியா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்களே உருவாக்கி தான் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. யாரும் உங்களுக்கு சரியான முறையில சப்போர்ட் அந்த இடத்துல இல்லை. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு பலமா நிற்பாங்க, நமக்கு உறுதுணையா இருப்பாங்க, நம்ம கூடவே டிராவல் ஆவாங்க நினைச்சு நீங்க உதவிகள்லாம் செஞ்சீங்களோ, உண்மையா இருந்தீங்களோ, நீங்க விசுவாசமா இருந்தீங்களோ, எல்லாமே இந்த நேரத்துல போலிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் நமக்கு துரோகிகளா இருந்திருக்கிறாங்க, நம்ம தான் தெரியாம பயணப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையை இப்ப நீங்க உணர்றீங்க. இதுல இருந்து மீண்டும் நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா சாதிச்சிடலாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பா அந்த சின்ன வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பம். கடந்த காலகட்டத்திலிருந்தே குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்தார். அதிலிருந்தே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கு அடுத்த ஒரு அட்வான்டேஜா அடுத்த ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த குரு பகவானே பார்க்கின்றார். தனித்து நின்று சுபத்துவம் அடைந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு வந்துடலாம். இதுல தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சம்பந்தப்படுகிறார். இதுல பாருங்க மிக அருமையான முறையில லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சம்பந்தப்படுகிறார். இந்த நேரத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்க்கின்றார். இந்த ஒரு கால சூழ்நிலை சரியான முறையில வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு தருணம். தொழில் முறையில நீங்க ஜெயிச்சு உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்க மேல வந்துடுவீங்க. எவ்வளவு பெரிய ஒரு சில சரிவுகளை சந்தித்து இருந்தாலும் இப்ப புது முயற்சிகளை கையாளுவீங்க. தப்பு கண்டுபிடிப்பீங்க ஈஸியா. எந்த இடத்துல தவறு நடந்தது,
யாரால் நமக்கு இந்த பாதிப்புகள் வந்தது, என்ன தப்பு செஞ்சதுனால இந்த சரிவை நம்ம சந்திச்சோம், இதை எப்படி போனால் நம்ம ஈடுகட்ட முடியும் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம். அதே போல நிறைய பேருக்கு பாருங்க வேலை வாய்ப்புகள்ல தடங்களாவே இருக்கும். சுயதொழில் விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த தனுசு ராசியில நிறைய பேர் இருக்கிறீங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்குது, ஒரு 3 மாசத்துல மறுபடியும் வேற இடத்துக்கு போற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. ஒரு கம்பெனி நிரந்தரமா எங்களுக்கு அமையல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் இருக்கு. எதுனே தெரியலைங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நம்ம டிராவல் ஆகிறோம், ஓகே நம்ம செட்டில் ஆயிட்டு நினைக்கும் போது நமக்கு அந்த ஜாப் கைவிட்டு போயிருது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உள்ளவங்களுக்கு நிரந்தர தொழில் அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு மாதம் அமையும். அதே போல அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் பெரிய லெவல்ல கிடைக்கும். குரு பகவான் தன் ராசியை பார்க்கின்றார். தொழில்ஸ்தானாதிபதி 2ஆம் பாவகத்தில் சம்பந்தப்படுகிறார். இந்த இடத்துல சூரிய பகவானும் அமரப்பெறுகிறார். இது பாருங்க, தொழில்ஸ்தானாதிபதி பிளஸ் சூரியனும் இணையும் பொழுது தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 9, 10 கூடிய கிரகம் 2ஆம் பாவகத்தில் சம்பந்தப்படும் பொழுது உயர் பதவிகள் கைகூடும். இந்த நேரத்தில் அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும். அதே நேரத்தில் காவல்துறையில் உள்ளவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு, இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதே நேரத்தில் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இதுல குறிப்பா 10ல் ஒரு பாவையேனும் இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறும் அப்படிங்கிற அமைப்புப்படி கேது பகவானுடைய நிலை 10ல் இருக்கு. ஆக இது சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பதவி உயர்வுகள் இதுவரையும் கிடைக்கல, உங்களுக்கான ஊதிய உயர்வுகள் கிடைக்கல. நமக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் படப்படன்னு ஒரு சம்பள உயர்வு கிடைச்சிருச்சு, ஒரு பதவி உயர்வு கிடைச்சது, நமக்கு அந்த சீனியாரிட்டி இருக்கு, நம்ம சீனியர் ஆபீசரு, அந்த பதவிக்கு போகக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது, ஆனால் நமக்கு அது கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில உள்ளவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கண்டிப்பா இந்த துறையில நீங்க சாதிப்பீங்க. உங்களுடைய துறையில நீங்க அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுவீங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவல்ல தனுசு ராசி நண்பர்கள் சந்தித்த ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கடன், தேவையில்லாத கடன். எவ்வளவு நீங்க கணிசமான முறையில் பட்ஜெட் போட்டு லைஃப் ஸ்டடி பண்ணி கொண்டு போனாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் பணம் வாங்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கே தவிர ஒரு மீதி பொருளாதார மீதி அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கூட வேலை செய்யறவங்க 20,000 ரூபாய் வாங்கிட்டு போறவங்க அந்த மாசத்துல அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம 50,000 ரூபாய் வாங்கிட்டு வரோம், ஆனா நம்மளால அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணி அந்த வாழ்க்கையை ஸ்டடி பண்ண முடியல, மீண்டும் நம்ம கடன் வாங்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இதுக்கு நம்ம ஆடம்பர செலவு பண்ணல, அதிகப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு விரை செலவுகள் எதுவும் பண்ணிடல, கச்சிதமா நம்ம பிளான் பண்ணா கூட தேவையில்லாத ஒரு சில கடன்கள் உருவாகுது. ஏன் உருவாகுதுன்னே தெரியலங்கிற ஒரு நிலை. 2ஆம் பாவகத்திற்கு நமக்கு இப்போ இந்த நேரத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அமர்கிறார். அருமையான முறையில் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட பக்கத்துல உங்களுக்கு ஈஸியான பணம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய அதிக வட்டியில மாட்டிட்டு இருக்கிறோம், ஒரு பேங்க் லோன் போய் அந்த லோன் சேங்ஷன் ஆயிட்டா இந்த அதிக வட்டியை நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம ரிலீவ் ஆயிடலாம். மாசம் மாசம் ஒரு தொகையா கொண்டு போய் வட்டி மட்டுமே கட்டுறதுக்கு அசலும் வட்டி 2 சேர்த்து இதை கட்டி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த கால்குலேஷன்ல நீங்க அருமையா கணக்கு போடுவீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பட்ஜெட் கணக்கு போட்டு இந்த கடனை நீ இப்படி சால்வ் பண்ணு, இந்த பிரச்சனை இப்படி நீ டீல் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வழிவகுத்து கொடுத்து அவங்களை இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில் அது எடுக்கும் பொழுது அது சரியா அமையாமே இருந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கான பொருளாதார தேவைகள் கொடுத்து கடனை கணிசமா குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதுக்கு அடுத்தாற்போல் பாருங்க, தனுசு ராசி நண்பர்கள் சந்தித்து வந்தது பெரிய லெவல்ல திருமண தடைகள். தன்னுடைய ராசிக்கு அதிபதி தான் பலம் பெற வேண்டும். தன்னுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராகு பகவானுடன் பின்னப்பட்டார். ஒரு பக்கம் 7 சனியில ஒரு பக்கம் தடங்களாவே இருந்தது. எல்லாமே சரியா அமர்ந்தாலும் கூட நமக்கு சாதகமான முறையில் திருமண வாழ்க்கை அமையல அப்படிங்கக்கூடிய குழப்பத்துல உள்ள தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண உறவுகள் பலப்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கு. ஏன் நமக்கு அமையலைங்கிறது ஒரு தெரியாமே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையில் உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறனால உங்களுக்கு
திருமண வாய்ப்புகள் தட்டி கழிச்சிட்டு இருந்த வாய்ப்புகள் தடையில்லாமல் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துரும். அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா திருமணமான கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியான முறையில் குடும்பத்தை கொண்டு போயிருப்பீங்க. கச்சிதமான முறையில் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இதுவரை யாருக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பம் தலைகுனிஞ்சு நிற்கிறது நீங்கள் அவமானப்படுறதையோ நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. எந்த இடத்துலையுமே நம்ம குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் கண்ணியமான முறையில் உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் எது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ, எந்த பிரச்சனைகள்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ, எதுக்காக நம்ம சண்டைகள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதுக்கெல்லாம் இப்போ தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். சரியாக போயிட்டு இருந்த குடும்பத்தில் இப்போ தொட்டதெல்லாம் சண்டை தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மன போராட்டங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சியை கொடுத்துருச்சு. இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும், பிரிந்த குடும்ப உறவுகள் சேரும், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் பிறக்கும். இதில் வந்து பெண்கள் ரொம்ப தூரத்துக்கு பாதிச்சிருப்பீங்க மனசளவில். சார் எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லைங்க, எவ்வளவு நான் வந்து விட்டு கொடுத்து போனாலுமே கூட எனக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு, என்னால் சரி பண்ணவே முடியலைங்கிற ஒரு நிலையில தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கௌரவத்துக்காக போனால் பேர் கெடும், ரெண்டாவது நம்மளுடைய குடும்பத்துடைய கௌரவம் கெடும், விட்டுட்டு போக முடியாது, சூழ்நிலை குழந்தைங்க இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் மனசுக்குள்ள பல விஷயங்களை அடக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பொறுத்து போயிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு புரிதல் கொடுக்கும், உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படும். அதற்கடுத்தாற் போல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்குள்ள குழந்தை பாக்கியங்கள் தடை. இந்த குழந்தை பாக்கியங்கள் தடையா இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்துல குரு பகவான் 5ல் அமரப்பெறுகிறார். அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவானே உங்க ராசியை பார்க்கின்றார். மிக அற்புதமான முறையில இந்த நேரத்துல உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம், தன்னுடைய குழந்தைங்க வாழ்க்கை நல்லா வந்துடணும்னு நினைப்பீங்க. அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில கல்வியில தடங்கள், உத்தியோகத்துல தடங்கள், திருமண வாழ்க்கை தடங்கள், அல்லது அவங்க திருமணம் முடிஞ்சு அவங்க வாழ்ற வாழ்க்கையில பிரச்சனை, அவங்களுடைய வளர்ச்சிகள்ல தடங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து இருக்கார், அதனால இந்த ஒரு நிலையெல்லாம் கொடுத்தது. ஆக குரு பகவான் ராக விட்டு வெளியில வந்தார், வக்ரகதி நிவர்த்தியும் அடைந்தார். ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்துல குழந்தைகளுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு உடையாதிபதி செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் சூப்பரான முறையில் உச்சம் அடைகிறார். இது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். 5ஆம் பாவகாதிபதி பலம் பெறும் பொழுது கௌரவம், அந்தஸ்து, கண்ணியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கொடுக்கும். தவறான வழியில போன குழந்தைகளாக இருந்தாலும் கூட சரியான முறையில் அவங்க மறு வாழ்க்கையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்னுடைய பையனுக்கு கோபம் அதிகம், என்னுடைய பையனுக்கு வேகம் அதிகம், நாங்கள் சொல்றதை அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இப்போ அவங்களுக்கு ஒரு நிதானம் பிறக்கும், ஒரு பக்குவம் கிடைக்கும், அவங்க வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுடைய வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல நிலைமையில் வரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமையும். அதை தாண்டி கல்வியிலையும் பலம் கொடுக்கும். சூரியன் பிளஸ் புதன் 2ஆம் பாவகத்தில் சேர்கிறார். உயர்கல்வி, அதே நேரத்தில் அயல் நாட்டில் போய் கல்வி படிக்கக்கூடிய ஒரு யோகம், அயல் நாட்டில் உத்தியோகத்திற்காக போய் அமையக்கூடிய ஒரு யோகமும் இந்த சூரியன் பிளஸ் புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார். 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணையக்கூடிய ஒரு தருணம். மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை உருவாக்குவீங்க. மேல் படிப்புகளை நீங்கள் ஈஸியாக கொண்டு போவீங்க. இதுவரையும் நிறைய அரியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. கல்வியில் நல்ல கவனத்தை செலுத்த முடியல, செலுத்தி நம்ம எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்காக படித்தாலும் கூட எனக்கு மெமரி ஆக மாட்டேங்குதுங்கக்கூடிய ஞாபகம் மறதி இருக்கிறவங்களுக்கு புத்தி கூர்மை இப்போ கொஞ்சம் பலமாகும். கல்வி ஸ்தானத்தில் ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பலம் பெறுகிறார், பிளஸ் புதன் பகவானுடன் இணைகிறார். ஆக கல்வியில் நீங்கள் சாதிச்சு மேலே வருவீங்க. அதுக்கு அடுத்தாற் போல் பார்த்தீங்கன்னா அரசியல் லெவல்ல மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குவீங்க. இந்த அரசியல் துறையில கால் பதிச்சு நம்ம இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம். இதுல நீங்க சாதிப்பீங்க, உயர் பதவிகளுக்கு நீங்க வருவீங்க. அதை தாண்டி உடல் ஆரோக்கியங்கள் மிக முக்கியமா பலப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையில வேகமா ஓடுற ஒரு காலகட்டத்தில் நேரத்துக்கு சாப்பிட முடியல, நேரத்துக்கு தூங்க முடியல. 60 வயசுல வரக்கூடிய ஒரு சில நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 30 வயசுல வந்துடுது. நிறைய பேர் நம்ம தேவையில்லாத ஒரு சில உடல் உபாதைகளுக்குள்ள ஆளாயிடுறோம். இந்த காலகட்டத்தில் 7 சனியுடைய தாக்கம் இருக்கும் போதே தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய ஒரு சில தடங்கள் கொடுத்தது. கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கான அந்த ஆயுள் ஆரோக்கிய குறைபாடுகள் விலகும்.
தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதத்தை நம்ம கணிச்சிருக்கோம். இது சரியான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு அமைய பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை நீங்க உருவாக்கி மென்மேலும் நீங்க வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தருணத்துல உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பார்க்குறோம், சார் நீங்க அருமையா சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எதுவும் பலன்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்படி நடக்காம இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள்ல கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கலாம், அல்லது திசாபுத்திகளுடைய தடங்கள் இருக்கலாம். என்ன காரணத்தினால் நம்ம ஜாதகம் இப்ப நமக்கு கோச்சார பலன் இவ்வளவு தெளிவா இருந்தும் நமக்கு அது சரியா அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடர், ஆஸ்தான ஜோதிடர் யாரா இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பாருங்க என்ன தடங்கள் அப்படின்ட்டு. அதே போல நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு அவங்க சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, எது சரியா அமையலைங்க, ஒரு துல்லியமான பலன் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை நீங்க எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க கண்டிப்பா நீங்க பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அது சரியான ஒரு பலனாகவும் இருக்கும். அதே போல நிறைய பிரச்சனையிலிருந்து படிப்படியா நீங்க விலகி வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் எந்தெந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிற்சாலத்துல கேது பகவான் இருக்காரு. உயர் பதவிகள் கொடுக்கும் போதே ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையும் கொடுப்பார். அதனால தொழில் மாற்றங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்காரு. புதுசா ஒரு மண்ணுமனை அமையக்கூடிய ஒரு தருணம் கொடுக்கும். புதிய பூமிகள் வாங்கும் போது, வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது, வங்கி கடன்கள் லோன் போகும்போது, அல்லது தன்னுடைய சொகுசு கார்கள் வாங்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைங்களுடைய நடவடிக்கையிலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க. இதை தாண்டி பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்க வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.